SQL Server 2014 DBA டாட் போஸ்ட் நேம் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டேட்டாஸ் இருக்குது. என்னுடைய லாக் ஃபைல் லாகில் எதுவுமே இல்லை. இப்போது என்னுடைய அவுட்புட் டைரக்டரியில் எதுவுமே இல்லை. இப்போது ஸோ this is 2015 நீங்கள் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா ஃப்ரம் SQL டேபிள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு this is 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு SSIS கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்டோட நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கோடில் வந்து சம் எரர் இருக்குது. ஜஸ்ட் எரர் கிடையாது, ஆக்சுவலி வந்து ஜஸ்ட் எரர் ஃபைல் மிஸ்ஸிங். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன். ஓகே, யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL கிளைண்ட் அந்த எரர் மிஸ்ஸிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா அது தேவை எரர் ஃபைல். டைரக்டரி, ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் IO டைரக்டரி. ஓகே, ஸோ 3 எரர் ஃபைல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லாக் ஃபோல்டர் இருக்குது. இப்போ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கோடில், ஸோ நம்ம லாகில் வந்துட்டு அந்த ஃபைல் வந்து நம்ம சேவ் ஆகும். இப்போ எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா இந்த டைரக்டரியில் இது டேட் அண்ட் டைமோட சேவ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வேரியபிள் ப்ரொவைட் ஆகிடுச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் பார்ட், இதை வந்து என்னது இது அவுட்புட் டைரக்டரி. இது ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இது என்னோடய அவுட்புட் டைரக்டரி ஃபைல். இது நெக்ஸ்ட் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா DBA டாட் கோர்ஸ் நேம். ஓகே, இதை வந்து கோர்ஸ் நேம். நெக்ஸ்ட்டு ஃபைல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் தான் எடுத்துருக்கோம், அதனால் .txt ஃபைல். ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 rows இருக்குது. ஸோ இதை வந்து அப்படி நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர் இன் விச் யூ லைக் டு லோட் ஃபைல். ஃபஸ்ட் வந்து நம்ம SQL கனெக்ஷன் வந்து நம்ம வந்து SQL சர்வர் 2014 2015 நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷனாக அது. ஸோ என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோம், TechIT DBA டேட்டாபேஸ் பண்ணுறோம். இல்லை செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரூ கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து TechIT DBA டேட்டாபேஸ் கோர்ஸ் நேம் வந்தால் நம்மளோட டேபிள் நேம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ரீட் டேட்டா ஃப்ரம் டேபிள் ஆர் வியூ டு டேட்டா டேபிள். ஓகே, ஃபஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து நம்ம query மூலமாக ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான கோடு தான் அது. ஸோ நம்ம என்னென்னா SQL கமாண்ட் போட்டு நியூ SQL கமாண்ட் கொரியன் SQL கனெக்ஷன் வந்து புதுசாக கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ கொரி ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் அது. ஓகேவா, ஓகே, ஏன்னா டேபிள் நேம் மட்டும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, SQL கனெக்ஷன் நம்ம வந்து TechIT டேட்டாபேஸை நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து Visual Studio 2015 கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதை SQL கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ டேட்டா டேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டேட்டா டேபிளாக வந்து இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். T__T__ டேபிள் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து அந்த கமாண்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சக்கப்புறம் SQL கனெக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, அதுதான் சிம்பிள். முடிச்சுட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் த ஃபைல் பார்ட். ஓகே, அதை நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர், அதில் ஃபைல் நேம் போட பார்ட்டு, டேட், அதோடைய அண்டர்ஸ்கோர் போட்டு டேட் அண்ட் டைம் போட்டு அதில் என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கும்போது .txt போட்டு அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் போட்டு நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் டைரக்டரி. ஃபைல் நேம் பார்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் கொடுக்குறோம், டேட் டைம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன டுடே டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதோட ஃபைல் டைம் எக்ஸ்டென்ஷனாக .txt ஃபைல். ஓகே, ஸோ TXT தான் யூஸ் பண்ணுறோம், CSVயில். ஓகே, CSV வேணால் .csv கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம், அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ ஸ்ட்ரீம் ரைட்டர் SW நம்ம நல்லது சொல்லிடுறோம். ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைலோட ஃபுல் பார்த்து எடுத்துகிட்டு அது கண்டிஷன் வந்து நம்ம ஃபால்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிடுறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா int column name equal to d_table.column count. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்லாம் பண்ணுவோம். இன்டிஜர் IC equal to 0, IC less than column count, IC
ப்ளஸ் ப்ளஸ் திஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் தான் வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபைல் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் டேட்டாவை 1 by 1 ரோவாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இது எப்படின்னா வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா, கமா ஆப்ரேட் கமா டெலிமீட்டர் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கமா டுட்டோரியல் நேம், 2 கமா டுட்டோரியல்ஸ், அது 3 கமா டுட்டோரியல் நேம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பை ஒன்னாக வந்து நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ரைட் ஆல் ரோஸ் டு த ஃபைல். ஃபார் ஈச் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ தான் வந்து புதுசாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதான் இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்ட் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம வந்து 1 by 1 வந்துட்டு SQL Server 2014 வந்து டேட்டா எடுத்துகிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து 1 by 1 நம்ம வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணுறோம். அதுக்கான கோடு தான் அது. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து அதை இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்வர்டிஷனல் டேரக்டிவ் பற்றி நம்ம வந்து அரேயில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஐயான்றது அது அரே, அந்த அரேயில் தான் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கனால ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ என்ன டெலிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலிமீட்டர். ஸோ ஃபைல் SW.writeல வந்து ஃபைல் டெலிமீட்டர் தான் வந்து நம்ம இந்த காலம் தட் இஸ் அந்த ஐஆர் வந்து லெஸ் தான் நிற்கிட்டு காலம் கவுண்ட் -1 போட்டுட்டு 1 by 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் SW.write வந்து நம்ம வந்து நியூ லைனில் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபார் ஈச் லூப் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சக்கப்புறம் SW. வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரை கேட்ச் மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் ஏதாவது கேட்சில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம வந்து லாக் ஃபைல் வந்து சேவ் பண்ணிடுறோம். ஓகேவா? எப்படி லாகில் சேவ் பண்ணால் வித் டேட் அண்ட் டைமோட நம்ம வந்து லாகில் சேவ் பண்ணிடுறோம். அந்த டேரக்ட்லேயே நம்ம சேவ் பண்ணிடுறோம். ஓகே, ஓகே நம்ம சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பில்டு போய்ட்டு பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். பில் சக்சீட் ஆகிடுச்சு. இது லாக் ஃபைல், லாகில் எதுவுமே இல்லை. அவுட்புட் டைரக்டரி இது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 4 டேட்டாஸ் இருக்கு இல்லையா, 4 ரோஸ் இருக்கு இல்லையா. பாருங்கள் அவுட்புட் டைரக்டில் வந்துட்டு இன்றைக்கி கோர்ஸ் நேம், இன்றைக்கி டேட்டோட நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஐடி கோர்ஸ் ஃபைல் அதே சேம் ஃபைல் தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ விசுவல் ஸ்டுடியோ பாருங்கள் 2015. ஸோ நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதேமாதிரி அது தகுந்த மாதிரி கோர்ஸ் நேம் பாருங்கள், DB.course நேம். இப்போ இன்கேஸ் நான் வந்து கோர்ஸ் நேம் வந்து நான் வேறு மாற்றினு வச்சுக்கோங்க, டேபிள் நேம் மாற்றினு வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் நேம் இல்லை ஆல்ரெடி. ஓகேவா? அந்த டேபிள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேபிள் நேம் வந்து இல்லை அப்படின்போது நமக்கு லாகில் வந்து எரரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது வந்து ரெஃபர். ஓகே, இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.